உலகை ஆள்பவன் அல்ல, உள்ளத்தை ஆள்பவனே அரசன். உலகை ஆள்பவன் அல்ல, உள்ளத்தை ஆள்பவனே அரசன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருச்சபையோடு இணைந்து கிறிஸ்து அரசர் பெருவிழாவை நாம் சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற நல்ல தருணத்தில் இயேசு கிறிஸ்து உலகின் அரசர் என்ற பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகில் பல்வேறு அரசர்கள் வாழ்ந்தார்கள், இந்த உலகை ஆண்டார்கள். அவர்களை இரண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று, உலகை ஆண்ட அரசர்கள். மாவீரர் அலெக்சாண்டர், மாவீரர் நெப்போலியன், ஜூலியஸ் சீசர் என்பவர்கள் இந்த உலகையும் அவர்களை நாடி வந்த மக்களையும் சீரும் சிறப்புமாக வழிநடத்தி மாபெரும் அரசர்கள் என்ற பெயரை பெற்றார்கள். சற்று மேலே யோசித்தோம் என்றால், உலகை ஆண்டதை தாண்டி உயிர்மை நேயம் கொண்ட அரசர்களாக சிலர் இவ்வுலகில் வாழ்ந்தார்கள். எடுத்துக்காட்டாக, தன் மகன் தேரை ஏற்றி ஒரு கன்றுக்குட்டியை கொன்று விட்டான் என்றவுடன் அதற்கு நீதி கேட்டு வந்த பசுவிற்கு அந்த அரசன் தன் மகனையே தேரிலேயே பெயரும் புகழும் கொண்டான். உயிருக்கு போராடிய புறாவிற்கு தன் சதையே கொடுத்து வாழ்வு கொடுத்து அவன் சிபி சக்கரவர்த்தியாக புகழோடு விளங்கினான். குளிரில் நடுங்குகின்ற மயிலின் துன்பத்தை கண்டு அதற்கு தன்னுடைய போர்வையையே கொடுத்து வள்ளல் என்று பெயர் பெற்றான். இப்படி பல்வேறு அரசர்கள் தங்களுடைய தாராள குணத்தினால், பெருந்தன்மையினால் அவர்கள் உயிர்மை நேயம் கொண்டவர்களாக இவ்வுலகில் வாழ்ந்தார்கள். ஆனால் நாம் கொண்டாடுகின்ற கிறிஸ்து அரசர் உலகை தாண்டி, உயிர்மை நேயத்தை தாண்டி உள்ளங்களை ஆளுகின்ற மாபெரும் அரசராக சிறந்து விளங்குகின்றார். விவிலியத்தின் பின்னணியில் நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை யோசிக்கின்ற பொழுது மிக தெளிவாக 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இஸ்ரேல் மக்களை கடவுள் மோய்சன் வழியாக பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திற்கு வந்து குடியேற செய்கின்றார். அங்கே நீதி தரவுகளால் ஆட்சி செய்யப்படுகின்றார். அதற்கு பின் சாமுவேலை நீதி தலைவராகவும் இறைவாக்கினராகவும் அவர்களுக்கு அளிக்கின்றார். இவ்வாறு சாமுவேல் அவர்கள் மீது ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் சாமுவேல் மூலமாக ஆண்டவரிடம், எங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும், வேற்று நகர மக்களை ஆளுகின்றதைப் போல எங்களுக்கு எங்களோடு நின்று போரிட ஒரு அரசர் வேண்டும் என்பதை சாமுவேல் மூலமாக கடவுளிடம் இஸ்ரேல் மக்கள் ஆணையிட்டு கேட்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்: மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள், ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை. அவர்களை நான் ஆளாதபடி என்னைத்தான் புறக்கணித்து விட்டார்கள் என்று தன்னை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்பதையும், மக்களுக்கு அவர்கள் கேட்கின்றபடி ஒரு அரசரை கொடு என்று சாமுவேல் இறைவாக்கினர் மூலமாக அவர்களுக்கு கடவுள் எடுத்துரைக்கின்றார். இறுதியாக, எங்களுக்கு கட்டாயமாய் ஒரு அரசர் வேண்டும், அனைத்து வேற்றின மக்களைப் போலவே நாங்களும் இருப்போம், எங்கள் அரசர் எங்களுக்கு நீதி வழங்குவார், எங்கள் போர்களை முன்னின்று நடத்துவார் என்று மக்கள் அறிக்கையிட்ட பொழுது ஆண்டவர் சாமுவேல் மூலமாக சவுலை அரசராக திருநிலைப்படுத்துகின்றார். மக்கள் கேட்டதற்கு படி, மக்களின் எண்ணத்திற்கேற்ப கடவுள் சவுலை அரசராக நியமிக்கின்றார். அது மட்டுமல்லாமல், உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற அரசரால் எங்கெல்லாம் தீமைகள் விளையும் என்பதையே முன்கூட்டியே அவர்களுக்கு எடுத்துரைத்தும் அவர்கள் கேட்டபொழுது சவுலை அரசராக திருப்பொழிவு செய்கின்றார். அதற்கு பின் தாவீது, சாலமோன் என்று பல்வேறு அரசர்களை நியமித்து தன்னுடைய மக்களை, தான் வழிநடத்திய மக்களை கடவுள் அரசர்கள் மூலமாக வழிநடத்துவதை சாமுவேல் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசித்து தெளிவு பெறலாம். இறுதியாக, அதே அரசர்கள் பாவமும் பலவீனமும் கொண்டு கடவுளின் நெறிகளை விட்டு தவறி செல்கின்ற பொழுது அவர்களை தண்டித்து திருத்துவதையும் நாம் பார்க்க முடியும். இவ்வாறு கடவுள் அரசர்கள் மூலமாக இந்த மக்களை வழிநடத்தி வந்தார். இறுதியில் அரசர்களை தாண்டி அவர்கள் நாடு கடத்தப்பட்டு பாபிலோனிய தேசத்தில் இருக்கின்ற பொழுது எசாயா இறைவாக்கினர் வழியாக
நித்திய அரசரை கடவுள் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். அதை எசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் மிக தெளிவாக நாம் வாசிக்க முடியும். உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான், அவர் அரசருக்கெல்லாம் அரசராக இருப்பார், அவர் வியத்தகு ஆலோசகர், வல்லமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்பதை தெளிவுபடுத்தி நித்திய அரசர் எவ்வாறு இருப்பார், அவருடைய குணநலன்கள் என்ன, அவர் எப்படி உங்களை வழிநடத்துவார் என்பதையும் அவருடைய நற்பண்புகளையும் எசாயா இறைவாக்கினர் மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் தெளிவுபடுத்தினார். வாக்களிக்கப்பட்ட நித்திய அரசர் இறைமகன் இயேசுவில் நிறைவு பெறுகிறார். இறைமகன் இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து தன்னையே பலியாக்கி பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு வழியாக கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றி நித்திய அரசராக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இயேசு கிறிஸ்து என்றும் உள்ள உலகின் அரசர். அவர் குணமளிக்கின்ற அரசர். தன்னை நாடி வந்த மக்களுக்கெல்லாம் குணமளித்து நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று மகிழ்ச்சியோடு அவர்களை வழி அனுப்பி வைத்தார். அவர் மன்னிக்கின்ற அரசராக வாழ்ந்தார். இனிமேல் பாவம் செய்யாதே, நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை என்று மன்னிக்கின்ற அரசராக வாழ்ந்தார். ஊதாரி மைந்தன் ஓமையின் மூலமாக அரசர் இரக்கமுள்ள அரசர் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார். கடவுள் தான் ஒரே மகனை அளிக்கும் அளவிற்கு இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 குறிப்பிடுவது போல தன்னுடைய ஒரே மகனை சிலுவையிலே கையளித்து அன்புமிக்க அரசராக நமக்கு விளங்குகின்றார். இறுதியில் ராவுணவின் போது தன்னுடைய சீடரின் பாதங்களை கழுவி தாழ்ச்சி உள்ள அரசராக தன்னை மையப்படுத்துகின்றார். இவ்வாறு கிறிஸ்து அரசர், என்றுமுள்ள அரசர், குணமளிக்கும் அரசராக, மன்னிக்கின்ற அரசராக, இரக்க மிகுந்த அரசராக, அன்பு செய்யும் அரசராக, தாழ்ச்சி உடைய அரசராக இன்றும் நம்மோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய பணிவாழ்வின் இறுதியில் பிலாத்துவின் முன் நிற்கின்ற பொழுது, நீ யூதனின் அரசனா என்ற பொழுது, நான் அரசன் என்பதை நீர் சொல்கிறீர், எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்று தன்னுடைய ஆட்சி உரிமையை பற்றி இறைமகன் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் எடுத்துரைக்கின்றார். இறுதியாக உயிர்த்தெழுதலுக்கு பின் யோவான் எழுதிய திருவழிபாடு புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், அரசர்க்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கையிடும் என்பதை புகழ்ச்சியோடும் ஆட்சியோடும் இறைமகன் இயேசு கிறிஸ்து அரசராக வீற்றிருக்கின்றார் என்பதையும் விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இவ்வாறு மாட்சிமையும் மகிமையும் பொருந்திய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மக்களாக வாழ்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அதே அரசரின் பண்பு நலன்களை நமதாக்கி வாழ இன்றைய நாள் அழைப்பு விடுக்கின்றது. இறுதியாக, ஒரு அரசன் தான் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது யாரோ ஒருவர் உதைத்து விட்டார் என்று இரவெல்லாம் கத்தி கூப்பாரிடுகின்றார். அந்த அரசவையை கதிகலங்கி போகின்றது. அமைச்சர்கள்லாம் அரசனுக்கு என்னவாயிற்று என்று ஆரவாரம் கொள்கின்றனர். ஒவ்வொரு அமைச்சராக அரசனிடம் வந்து, அரசனே, உன்னை உதைத்தது யார்? எங்களிடம் சொல், நாங்கள் அவனை ஒழித்து கட்ட வேண்டும். அரசரை எப்படி ஒருவர் உதைக்க முடியும் என்று அறிக்கையிடுகின்ற பொழுது அந்த அரசன் இவ்வாறு பதிலளித்தான், என்னை உதைத்தது பகைவன் அல்ல, என்னை உதைத்தது எதிரி அல்ல, என்னை என் நெஞ்சில் உரிமையோடு உதைத்தது என்னுடைய பாசமிகு மகனே என்று அறிக்கையிடுகின்றான். ஆண்டவரே, அரசரே, உன்னை உதைத்த இந்த மகனை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது, அவன் என் மகன், எனக்குரியவன், அவன் என்னை உதைப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கின்றது, நீங்கள் போய் வாருங்கள் என்று அவர்களை அனுப்பி வைக்கின்றான். ஆம், இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாவத்தால், நம்முடைய பலவீனங்களால், நம்முடைய ஆணவத்தால் அவரை நெஞ்சில் எட்டி உதைக்கின்ற பொழுதெல்லாம், இது என்னுடைய மகள், இவள் எனக்கு உரியவள், இவன் என்னுடைய மகன், என் பேரன்பு மிக்கவன், எனவே நானே இவனை ஏற்றுக்கொண்டேன், இவன் எனக்கு உரியவன் என்று நாம் பாவ வாழ்க்கையில் வாழ்கின்ற பொழுதெல்லாம் இறைமகன் இயேசு கிறிஸ்து அரசருக்கெல்லாம் அரசர், உலகின் அரசர், உலகை தாண்டி, எல்லைகளை தாண்டி, காலங்கள் நேரங்களை தாண்டி
உள்ளங்களை ஆளுகின்ற அரசர் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். அந்த அரசரின் வழியில் நாமும் நடப்போம். இறை அரசை தனதாக்கிக் கொள்வோம். இறை ஆட்சியின் மைந்தர்களாக என்றும் வாழ்வோம். ஆமென்.